எக்ட்ராவுடைய ஸ்பாட்லைட் ஈக்விட்டி வார கையெடுப்புகளை வரவேற்கிறோம். ஸ்பாட்லைட் ஈக்விட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது சில விதிமுறைகள் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த விதிமுறையை கண்டிப்பாக பின்பற்றணும். எக்ட்ரா கொடுக்குற அந்த ஸ்பாட்லைட் ஈக்விட்டியில் கொடுக்குற விஷயங்கள் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதே மாதிரி ஸ்டாக்கில் ஃபியூச்சர்ஸில் ஒன்று, கேஷ் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்தந்த வாரத்துக்கு புதுசாக ஒன்றாகும். ஸ்விங் இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரி கொடுக்குறோம். இன்றைக்கி முக்கியமான சில விஷயங்கள் கூட பகிர்ந்து கொடுக்க போகிறோம். எக்ட்ராவோட விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விதிமுறை, சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்க மாட்டேன், வாய்ப்பு வரும்போது மட்டுமே டேட்டில் ஈடுபடுவேன், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுப்பேன், 10ல் 3 வியாபாரம் தப்பானாலும் அதே விதிமுறையை பின்பற்றுவேன் என்று இந்த விதிமுறைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அது மாதிரி கேப் அப் கேப் டவுன் நிறைய நடக்குது இல்லையா, அதை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே வரோம். ஒரு கேப் அப் பார்க்கும்போது முதல்ல ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ½ அன் அவர் ஹை லெவல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கணும். அதன் பிறகு எந்த பக்கம் நகருதோ அந்த பக்கம் போகணும். அதே மாதிரி கேப் டவுன் ஆகும்போது ஒரு ½ அவர் வெயிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு எந்த பக்கம் போகுதோ அந்த ஹை லெவலுக்கு மேலே கீழே அந்த பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது பொதுவான விதிமுறையாக கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு முறையும் சந்தை பற்றிய என்னோட கருத்துக்களை இதில் கொடுத்துட்டே வரேன். போன வாரம் கொடுத்தது 11,480 சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் 11,645 கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி 11,480 உடைக்கப்பட்டது, 11,297 வரைக்கும் போயிட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆனதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சந்தை பற்றிய முக்கியமான சில தகவல்களோடு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு, அதாவது 17/9 இன்னைக்கு கொடுத்த அன்றைக்கி 11,555 ரெசிஸ்டன்ஸ் 490 சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய கேப் டவுன். இப்போ கேப் டவுனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் நான் சொன்னேன் இல்லையா, முதல் அரை மணி நேரம் இப்போ அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கலாம். இங்கே முதல் கேண்டில் அவாய்ட் பண்ணிடணும். ரெண்டாவது கேண்டில் கூட எடுத்துக்கலாம். ரெண்டாவது கூட ஹையில் பார்க்கும்போது 11,425 அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ 11,425 உடச்சி கீழே வரும்போது 11,395 கிட்டத்தட்ட ஒரு 30 புள்ளி. இப்போ இன்ட்ரா பேசிஸில் ஒரு 25-30 புள்ளிகளை பிடிக்கிறதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி ரொம்ப டஃப்பான ஒரு சூழ்நிலையும் கூட. ஏன்னா அது அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கறது இந்த சூழலை இல்லை. இருந்தாலும் நம்ம 27,260 ரெசிஸ்டன்ஸாகவும் 27,120 சப்போர்ட்டாக கொடுத்துருக்குறோம். அந்த எல்லையெல்லாம் தாண்டி கீழே ஒரு பெரிய கேப் டவுன். இப்போ பெரிய கேப் டவுன் ஆகும்பொழுது நம்ம அந்த முதல் கேண்டில் விட்டுட்டு பார்க்கும்போது அடுத்தது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப், டோஜி இந்த மாதிரியான இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஹைலோவை இப்போ 26,885 சப்போர்ட் உடச்சி கீழே போகும்போது இது 26,885 உடைக்கும் போது கீழே இந்த 26,809 அப்படின்னு பார்க்கணும். இப்போ 26,809 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 75 புள்ளிகள் இறங்க பார்க்குறோம். அடுத்து SCL டெக் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஃபியூச்சர்ஸில் கொடுக்குறோம். இப்போ 1083, 1069 அப்படின்னு சொன்னோம். இப்போ எல்லாமே ருப்பி வீக்காக இருக்கிறதுனால ஐடி கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த சூழ்நிலை இருந்து கொண்டு இருந்தாலும் கூட இது எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அந்த 1083, 1089 பார்க்கும்போது 1083 அப்படின்ற எல்லையை அது உடச்சி கீழே 1076 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு 4,3,7 ரூபா அல்ல 6 ரூபா பிடிச்சா கூட 44,200 இருக்குது. ஒரு 3,000, 4,000 கண்ணில் கிடைக்கும் போது எடுத்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பையும் SCL டெக் கொடுத்துருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த டாடா மோட்டார்ஸ் கேஷில் கொடுக்குறோம். கேஷ்லேயும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கிற கம்பெனிகளில் இதுவும் ஒன்று. 268, 264, 10 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் கொடுத்துருக்குறோம். இந்த லெவல்ஸை நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு கேப் டவுன் இல்லையா. இந்த கேப் டவுன் அப்படின்னு பார்க்கும்போது இதிலையும் நம்ம எப்படி பார்க்கலாம் சொல்லும்போது, நான் வரைஞ்சிருக்கிற இந்த 2 லைன் அனுபவ அடிப்படையில் கொஞ்சம் நம்ம வரைவோம். அது சப்போர்ட் லைனை உடைக்கும் போது நம்ம ஷார்ட் போகலாம் அப்படின்றத நம்ம வியூவாக வச்சுக்கணும். சப்போர்ட்டு நான் இங்கே எதை கொடுத்துருக்கிறேன், அந்த முதல் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தோட இந்த லோ எடுத்துக்கிட்டா 262. இப்போ 262 உடைக்கும் போது 259.5 கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் இறக்கம். இல்லை ஒரு 2 ரூபா பிடிச்சிருந்தா கூட ஓகே தான். ஆனால் இது விற்று வாங்குவதற்கான ஒரு வழிமுறை அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ஆக்சிஸ் பேங்க் அப்படின்றத பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் வழக்கமாக நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த பெரிய மூவ்மெண்ட் இல்லை. 638.30 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலில் பார்க்கும்போது அது இந்த 638என்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கிட்டே போல் சப்போர்ட்டை உடைத்தது. 630 உடைச்சு 624 வரைக்கும் வந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 5-6 ரூபா பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு 4 ரூபா பிடிச்சிருந்தா கூட ஒரு சந்தோஷமே. ஐடிசி இன்னைக்கு கொடுத்துருந்தோம். ஐடிசியில் 304.80, 308.50 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது 304.80 உடச்சி கீழே இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி முழுமையாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டிய தகவலை கொடுக்குறோம். எக்ட்ரா நிறுவனம் தொடர்ந்து உங்களுக்கு வார வழிகாட்டு, தினசரி வழிகாட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் தொடர்பு சொல்லுக்கான தகவல்கள் இங்கே இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.